துலாம் ராசி அன்பர்களே, பிப்ரவரி மாதம் என்ன பலன் எப்படி இருக்குங்கிறத செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். முதலில் உங்கள் என்ன உணர்வுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார். அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம், பஞ்சமஸ்தானம், காதல் ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல போய் உங்கள் ராசி அதிபதி உட்கார்ந்துருக்கார். அப்போது ஒரு சுபர், அதாவது உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் திரிகோணத்தில் போய் அமர்ந்திருக்கிறது நல்ல அமைப்பு. அது ஒரு சுபர் திரிகோணத்தில் போய் அமர்ந்து 11ஆம் இடம், 5ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்தை பார்க்கறது கூடுதல் சிறப்பு. அப்போது தான் நினைத்தது செயல்படுத்தணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்கள் உங்கள் மனசில் ஓடிக்கொண்டிருக்கும்ல, அதை செயல்படுத்துவீர்கள். போன மாதம் எதையெல்லாம் செய்ய முடியாமல் இருந்ததோ அதை இப்போ எடுத்து செய்து வெற்றி பெறக்கூடிய அம்சம் என்பது இந்த பிப்ரவரி மாதம் சிறப்பு பெறுகிறது. இது நம்பர் 1. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்கள் சுக்கிரனோட புதன் என்கின்ற கிரகம் பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் இருக்குது. அப்போது பாக்கியத்தை தரக்கூடியவன் யார் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு அப்படின்னா புதன் பகவான். அந்த புதனும் 11ஆம் இடத்துல பார்க்குது. அப்போது அந்த நுணுக்கங்கள், அறிவு, புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது மெருகேற்றும். அப்போ ராசிநாதனோட புத்திசாலித்தனம் மிக்க அந்த அறிவு சார்ந்த கிரகமான புதன் சேர்ந்திருக்கிறது சிறப்பு பெறும். அப்போ அறிவார்ந்த செயல்கள், நுட்பமான செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. சுக்கிரனோட ராகு சேர்ந்திருக்கிறதுனால அந்நியர்களின் குறுக்கீடு, அதாவது உங்களுக்கு பிடிக்காதவங்க, மற்றவர்கள் குறுக்கீடு உங்கள் குடும்பத்தில் வராமல் பார்த்து கொள்வது சிறப்புங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அவன் ராகு சேரும்போது அந்த சுக்கிரனுங்கிறது பொதுவான ஒரு கலத்திர காரக கிரகம், அதோட ராகு சேருது. அப்போ அந்த கலத்திர காரக கிரகமான அந்த செவ்வாய் சுக்கிரனோட ராகு இந்த பிப்ரவரி மாதம் இணையுது. அப்போ என்ன அர்த்தம்னா, கலத்திர விஷயத்தில், திருமண விஷயத்தில், கணவனாக இருந்தால் மனைவி சார்ந்தம், மனைவி கணவன், இப்போ 2 பேரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லணும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த மாதம். ஏன்னா ராகு அங்கே உட்கார்ந்துருக்கார், 5ஆம் இடத்துலையே இருக்கார். அங்கே சுக்கிரனும் வர்றாரு. செவ்வாய் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் கரெக்டாக போய், அதாவது 23 பிப்ரவரியில் அங்கே சேர்றார். அப்போ செவ்வாய்ங்கிறது யார் அப்படின்னா, உங்களுக்கு குடும்பாதிபதி, திருமணஸ்தானத்தின் அதிபதியும் அதே செவ்வாய் தான். அப்போ ராகு அங்கே சேருது. அப்போது 3ஆம் நபர்கள் குறுக்கீடு வராமல் கணவன் அல்லது மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லணுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஏதோ ஒரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா இந்த துலாம் ராசி என்பர்கள் ஒரு அசிங்கம், ஒரு அவமானம் அப்படிங்கிற விஷயத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நேர்ந்திருக்கும். அதாவது ஒரு அவமானம், இங்கே போன ஏதோ ஒரு வகையில் நம்மளை அவமானப்படுத்திட்டாங்க, ஒரு மாதிரி அந்த நெகட்டிவ் உணர்வு கண்டிப்பாக ஏற்படுத்தியிருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ அசிங்கம், அவமானம் என்று செயல்படுத்தக்கூடிய அந்த விஷயத்துக்குள்ளே நீங்கள் போகக்கூடாதுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கங்க. என சனி 8ஆம் இடத்தை பார்க்கிறார். சனி பகவான் 8ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த சனி பகவான் 5க்குரியவன் 6ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கு, எதிர்ப்பு ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. அந்த 6ஆம் இடம் என்பது வேலை. இப்போ நிச்சயமாக வேலை உண்டு, அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கிறது நல்லதான்னா நல்லது தான். உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய கிரகம் 6ஆம் இடத்தில் இருக்கு. அப்போ என்ன நன்மையை தருவார்? வேலை விஷயத்தில் நன்மையை தருவார். அப்போ வேலை இல்லாத துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் வேலை கன்ஃபார்ம். அது 100% நீங்கள் உறுதியாக ஸ்ட்ராங்காக எடுத்துக்கலாம். யாரால்? உங்களுடைய முயற்சியால், உங்கள் தன்னம்பிக்கையால் நிச்சயமாக வேலை கிடைத்துவிடும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி சார் இருக்கும்? பண விஷயம், சுக்கிரனும் குருவும் இணைந்து, அதாவது ஒரு பார்வை இருக்குது. குரு சுக்கிரன் இந்த மாத பார்வை இருக்கிறதுனால அந்த சுக்கிரனும் குரு கனெக்ட் ஆனாலே அங்கே தனம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு கிடைத்துவிடும். அப்போ பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதே சமயத்தில் தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சமாக உட்கார்ந்திருக்கார். நேர 7ஆம் இடத்தை பார்க்குறார். 4ஆம் இடத்தில் வலிமையாக உட்கார்ந்துருக்கு. அப்போது குருவும் சுக்கிரனும் பார்த்துக்குது. அப்போ பொருளாதாரத்தில் பிரச்சனை என்பது நிச்சயமாக இல்லை இந்த துலாம் ராசி என்பர்கள். கடைசி நிமிடமாவது உங்களுக்கு தேவையான பொருளாதாரம் உங்கள் கைக்கு கிடைச்சிரும். அப்போ பாக்கெட்டுக்குள் பணம் ஏதோ ரூபத்தில் இருந்து கொண்டிருக்கும்.
மூன்றாம் அதிபதி மூன்றாம் இடத்தையே பார்க்கிறார். முயற்சி ஸ்தானத்தில் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்துகிறார். அப்போ முயற்சி வலுப்படுத்துகிறதுன்னு அர்த்தம். இதை சாதிக்கணும் என்கின்ற எண்ணம் ஸ்ட்ராங்காக கிடைக்குதுன்னு அர்த்தம். பிரயாணங்கள் மூலமாக அனுகூலம் ஆதாயம் நிச்சயமாக உண்டு. நிறைய பேர்த்து இந்த துலாம் ராசி என்பவர்கள் இந்த மாதம் டிராவல் இருக்கும். ஏதோ ஒரு சிறு தூர பிரயாணங்கள், தூரதேச பிரயாணங்கள்ங்கிறது நிச்சயமாக அமையும். அந்த பிரயாணங்களால் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குது. 4ஆம் இடத்தில் செவ்வாய் உச்ச பலம், நிலக்காரக கிரகம், வீட்டுக்கு காரக கிரகமான அந்த செவ்வாய் இந்த 4ஆம் இடத்துல வலிமையாக லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனோட சேர்ந்திருக்கிறது சிறப்பான ஒரு அம்சம். அப்போது வீடு, வண்டி, வாகனம் இது எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிடும். அந்த வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டிருக்கிறவங்க, வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருக்கிறவங்க, இடத்தையாவது வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க, இதெல்லாம் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான். அப்போ வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குவதற்கு எந்த தடையும் இல்லை. அப்போ சூரியனும் செவ்வாய் சேர்ந்திருக்க சார், என்ன சார் தன்மை? அப்போ சூரியன் செவ்வாய்ங்கிறது ரெண்டுமே உஷ்ண கிரகங்கள். அப்போது கோபம் அப்படிங்கிறது இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு அதிகமாக வெளிப்படுத்தும். டக்கு டக்குன்னு கோபம் வரும். அந்த கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு பெரிய அளவுக்கு தீமைங்கிறது இல்லை. செவ்வாய் 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை பார்க்குறார், சூரியனும் 10ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ நிச்சயமாக அதிகாரம், அட்மினிஸ்ட்ரேஷன், தலைமை பண்பு, ப்ரமோஷன், ஸோ இதெல்லாம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பை தரும். ஏன்னா செவ்வாய் சூரியன் இரண்டும் ஆளுமை மிக்க கிரகங்கள் 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழிலில் ஒரு ஆளுமை மிக்க பதவி அல்லது தொழிலில் ஒரு தைரியமாக முடிவெடுத்து செயல்படக்கூடிய தன்மைகள் இதெல்லாமே சிறப்பாக அமையும். 9ஆம் இடத்துல குரு அமர்ந்திருக்கார். பாக்யாதிபதி 9ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு, அதாவது பாக்யஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து கொண்டு, அந்த குரு பகவானுடைய பார்வை பாக்யஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் மீது பதிகிறது. அப்போ 9ஆம் இடம் வலுப்பெறுகிறதுன்னு அர்த்தம். அப்போ குழந்தை பாக்கியம் இல்லாத, அந்த குழந்தை பாக்கியத்துக்காக நினைத்து கொண்டு அதை செயல்படுத்தணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்துணை துலாமுக்கும் இப்போ நல்லது நடக்கக்கூடிய அம்சம். ஏன்னா 5ஆம் இடத்துல பாக்யாதிபதி அமைந்து அந்த குருங்கிறத குழந்தை காரக கிரகம், அந்த குழந்தை காரக கிரகம் அங்கே படுது. அங்கே ஏற்கனவே ராகு இருக்குது. ராகுனாலே செயற்கை. அப்போ செயற்கை முறையில் யாரெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு அதுக்கான செலவு செய்து கொண்டு சக்ஸஸ் படுத்தணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பிப்ரவரி மாதம் நல்ல செய்தியை தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக அமையும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கேது பகவான் 11ல் இருக்கிறது ஓகே. லாபஸ்தானத்தில் கேது, லாபம் அடைவதற்குண்டான தன்மை. இந்த கேது 11ல் இருந்தாலும் பெரிய பாதிப்பு உங்களுக்கு ஏற்படுத்த போவதில்லை. அப்போ கேதுவினால பெரிய பாதிப்பு ஏதாவது உண்டானா நிச்சயமாக இல்லை. இந்த 5 கிரகங்கள் இப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 5 கிரகங்கள் ராகு ஏற்கனவே 5ல் இருக்கார், புதனும் 5ல் இருக்குது, சுக்கிரனும் 5ல் இருக்கிறாரு, செவ்வாய் இந்த பிப்ரவரி 23ஆம் தேதி செவ்வாய் போய் 5ல் அமர போகிறார், சூரியன் இந்த பிப்ரவரி 13 போய் 5ல் உட்கார்ந்துருக்கு. ஸோ இந்த 5 கிரகங்கள் 5ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்குது. அப்போ நிச்சயமாக லாபம், மனமகிழ்ச்சி, சந்தோஷம் தரக்கூடிய விஷயத்தில் தான் இந்த மாதம் இருக்க போகுது. அப்போது நிச்சயமாக துலாம் ராசி என்பவர்களுக்கு 5ல் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் குழந்தைகள் நலனில், குழந்தை சார்ந்த விஷயத்தில் உங்களுடைய எண்ண ஓட்டங்களை கண்டிப்பாக செலுத்தும். குழந்தையை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் இல்லாமல் இல்லை இந்த மாதம். குழந்தைகளுக்காக ஏதாவது செய்யணும், குழந்தை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள், அது 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால லாபத்தை அனுபவிக்கக்கூடிய, இயற்கையாகி இறைவன் கொடுத்த வரத்தின் அடிப்படையில் நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு நல்ல மாதம். குல தெய்வத்தை கெட்டியாக பிடித்து கொள்வது இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு சால சிறந்தது. குலதெய்வம்தான் இந்த மாதம் வழிபாடு.
உங்களுக்கு அனைத்து விதத்திலும் மேன்மையை கொடுக்கும்.